நமः பரமரிஷிப்யோ நமः பரமரிஷிப்யः ஹரிஹி ஓம். யஸ்யாந்தர்நாதிமத்யம் நஹி கரச்சரணம் நாமகோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர்நைவ வர்ணா ந பவதி புருஷோ நபும்சம் ந ச ஸ்திரீம் நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்துவம் நோ தத்துவமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். மௌனவ்யாக்யா பிரகடிதபரபிரம்மதத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தேவ சத்ருஷிகணைராவృతం பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலிதசின்முத்ரம் ஆனந்தரூபம் ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திம் ஈடே. வேதாந்தார்த்தவிபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதிநகேந்திரசங்கபவயே யோகீந்திரவந்தியாய ச மோஹத்வாந்ததிவாகராய பகவத்பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்யகிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபார சச்சித் சுகவாரிராசேः யஸ்யோர்மிமாத்திரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹிருதி சிந்தயாமி. தேஹம் ரிண்மயவஜ்ஜடாத்மகம் அஹம் புத்திர்ன தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவசுப்திசமயே சித்தாத்மசத்பாவதः. கோஹம் பாவயுதः குதோ வரதியா திருஷ்டுவாத்மனிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவः பூர்ணோ விபாதி ஸ்வயம். யோந்தः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ஷ ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாயகர்த்ருப்யோ வம்சர்ஷிப்யோ நமோ குருப்யः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. மமாத்யதேவோ வடமூலவாசி கிருபாவிசேஷாத் கிருதசன்னிதானः ஓங்காரரூபாம் உபதிஷ்ய வித்யாம் ஆவித்யகத்வாந்தமபாகரோது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை தம் ச தேவம் ஆத்மபுத்திப்பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. வேதாந்த ஸ்ரவணம் என்ற எல்லாருக்கும் இந்த ஞானம் சோக நிவர்த்திக்கு காரணமாக தீரட்டும். அதுதான் அது தேஜஸ் ஆகிறதுன்னு. அதுதான் ஞானத்துக்கு தேஜஸ் வருதுன்னா சோக நிவர்த்தி உண்டாகிறது. சோக நிவர்த்திக்கு காரணமாக தீரட்டும். அந்த அறிவு நம்மளை எப்படி ரட்சிக்கிறது, எப்படி காப்பாற்றுறது, அவித்யை நிவர்த்தி பண்ணி காப்பாற்றுறது. அந்த அவித்யா நிவர்த்தி பண்ணுறது தான் காப்பாற்றல், ரக்ஷா அப்படிங்கிறது. இல்லாமல் யாரையாவது நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பாகவதத்தில்
தேவஹூதியை கர்தம பிரஜாபதி அவரோட பத்னி தேவஹூதி, அவளுக்கு புள்ள கபிலர். இவர் விட்டுவிட்டு சன்னியாசியாக கிளம்பி போகிறார் கர்தம பிரஜாபதி. கபிலர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை. எப்படி பார்த்துக்கிறது? பிள்ளை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் புள்ள போயிட்டானா என்ன பண்ணுறது? அப்போது அவர் எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, மாத்திர ஆத்தியாத்மிகீம் வித்யாம் சமனீம் சர்வகர்மணாம் விதரிஷ்யே யயாச்சாசௌ பயம் ச அதிதரிஷ்யதி. அம்மாவுக்கு இந்த அத்தியாத்ம வித்தியை நான் உபதேசம் பண்ணுறேன், இதனால் அவளுக்கு பயம் போயிடும். கர்த்திருவ போக்திருத்துவங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கிற இந்த அத்தியாத்ம வித்தியை கொடுக்குறேன். அப்படி இந்த அத்தியாத்ம வித்யானாம் எல்லாத்தையும் விட பெரிய வித்தியை இந்த அத்தியாத்ம வித்தியை தான். அதனால் இந்த அறிவுனால் ஆவித்யகத்வாந்தம் அபாகரோத்து அப்படின்னு நம்ம இப்போ சொன்னோம். அவித்யினால் வந்த இருட்டு, அந்த இருட்டு நிவர்த்தமாகட்டும். அதனால் அதுதான் உத்தமமான பிரார்த்தனை. அப்படி தேஜஸ்வினோ அதீதமஸ்து, நம்ம படித்தது சத்சங்கத்தில் சிரவணம் பண்ணுறவாளுக்கு இருக்கிற பிரார்த்தனையானதுனால நம்மளுக்கு தேஜஸ்வியாக இருக்கட்டும் நம்ம அறிவு. அப்படின்னா அந்த அறிவு நமக்கு வேணுங்கிறத ஞாபகம் வரட்டும் லைஃப்பில். சும்மா அதை வாக்கியார்த்த சபையில் உபயோகப்படுத்தலாம், பெரிய பிரசங்கம் கொடுக்கலாம், புஸ்தகம் எழுதலாம், இதெல்லாம் பரவாயில்ல, மனன நிதி தியாசனத்துக்கு நல்லது. ஆனால் எப்போ வாழ்க்கையில் வேணுமோ, எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருணாபி விசால்யதே, பெரிய ஆழமான துக்கம் வரத்த கூட அவன் ஆடாமல் அசங்காமல் இருக்கான் இந்த அறிவை ஆசிரியச்சின்றிருந்தானால். அப்படி பண்ண முடியலையானால் இந்த அறிவு அவனுக்கு தேஜஸ் ஆகலை. அறிவு தேஜஸுற்றது ஆகலை, அறிவுக்கு வீரியம் வரலை. அதனால் இந்த அறிவை இவன் உள்ள மனன நிதித்தியாசனம் பண்ணுறதே எதுக்குன்னா, ஒரு மருந்து எழுதி கொடுத்தா அந்த மருந்தை தினமும் சாப்பிட்டு தனக்குள்ளே அதை வருத்திக்கிறான், தனக்குள்ளே அதை அப்சார்ப் பண்ணிக்கிறான். அது மாதிரி தான், அதுதான் தேஜஸ். அது அப்சார்ப் ஆகிட்டு தானே தேஜஸ் ஆகிடுது. தேஜஸ்வினவு அதீதமஸ்து. அந்த அறிவோட லக்ஷணமே என்ன? மா வித்விஷாவகை. இப்போ குரு சிஷ்யர்களானதுனால மா வித்விஷாவகைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆரம்பித்து அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணையேவச்ச நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்க சுகக்ஷமி. எல்லாம் கீதையில் பகவான் ஞானிக்கு லக்ஷணம் சொல்கிறார். யாரையும் வெறுக்காமல் இருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் மைத்ரி பாவத்தோடு இருக்கிறது, சௌக்கியமாக இருக்குமே சர்வாத்ம பாவத்தினால. அதுதான் அறிவோட லக்ஷணம், தேஜஸ். அந்த அறிவோடு தேஜஸ்ங்கிறது ஒருத்தரை பார்த்தா நல்லா லௌகிகாலாம் என்ன பண்ணுவான்னா, அவன் நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருந்தான்னா தேஜஸ்ஸாக இருக்காம்மா. திருவண்ணாமலையில் இந்த வெள்ளைக்காரெல்லாம் சில பேர்லாம் விபூதியெல்லாம் இட்டுண்டு ருத்ராட்செல்லாம் போட்டணும், என்ன தேஜஸ்ஸாக இருக்காமா. அப்படி ஏதோ புத்தியில் ஏறி கொடுத்து. அப்போ இவெல்லாம் கிருஷ்ணனையோ ராமனையோ பார்த்தா என்ன சொல்லுவா தெரியலன்னா கனங்கரையே தான் இருந்திருக்கான். அப்போது அந்த தேஜஸுக்கு அது அர்த்தம் இல்லை, அறிவோடு வீரியத்துக்கு பேர் தான் தேஜஸ். இந்த அறிவோடு வீரியத்தினால கிருஷ்ணன் கோபர்கள்கிட்டையும் மாடுகள்கிட்டையும் கன்றுக்குட்டிக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் சமபாவத்தோடு இருக்கானே, அதுதான் தேஜஸ். அந்த சந்நிதினால் எல்லாரும் அவங்ககிட்ட பிரியமாக இருக்காளே, அதுதான் தேஜஸ். அது அந்த அறிவோடு பலத்தினால சர்வாத்ம பாவம் வரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. இன்னொன்று, அந்த அறிவு நல்ல பலவத்தாயிடுத்துனா, நேற்றுக்கு அந்த வீரியம் வந்துடுத்தா என்ன வரும்னு நேற்றுக்கு சொன்னோம். எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனா மிருத்யுர் யஸ்ய உபசேஜனம் கைத்தா வேதயத்ர சஹ. இத்தம் யஹா வேதா சஹ வேதா. அந்த யார் அறிஞ்சிருக்கான் இந்த அறிவை அப்படின்னா, அவன் அறிஞ்சுட்டான்னா என்ன லட்சணம்னா, அறிஞ்சேங்கிற நடிப்பு கூட அவன்கிட்ட இருக்காது. அகம் ஏவம் விதிதி அப்பிரக்யாபயன் ஆத்மானம் அப்படின்னு பாஷ்யத்தில் ஒரு இடத்துல மாண்டுக்கியகாரிகா பாஷ்யத்தில் வரும்.
நான் இது தெரிஞ்சுட்டுருக்கேங்கிறது கூட அவனுக்கு ஒன்றும் பிரக்யாபனம் இல்லை. அதுதான் பாலவத்து, குழந்தை மாதிரி ஆகிடுறான். அப்போ அந்த அறிவு அவனுக்கு அப்படியே நேச்சுரல் ஆகிடுது அவனுக்குள்ள. அப்போ பிரம்மன்னா அறிவையும் சாப்பிட்டுட்டான். க்ஷத்ரம் அதை வச்சுட்டு வீரியம், வெளியில் கொந்தளிக்கிறதுங்கிறோமே நம்ம. பிரதிபான்னு வார்த்தை அதுக்கு சம்ஸ்கிருதத்தில். பிரதிபா, ஏதோ ஒரு பிரதிபா இவாளுக்குள்ளே வரும். இந்த பிரதிபாலாம் நல்லது. பிரதிபாவை பார்த்து தான் ஒரு ஆளை தெரியும் நமக்கு, அவனோட பிரதிபையை பார்த்து. அந்த பிரதிபை தான் க்ஷாத்திர வீரியம். இது ரெண்டையுமே சாப்பிட்டு கொடுத்தான். அந்த அறிவையும் பிரதிபையும் எல்லாம் சாப்பிட்டு ஞானம்ங்கிற ஒரே ஒரு பிரதிபை தான், சாந்தி சமாதிங்கிற பிரதிபை தான் மிருத்யுவையும் முழுங்கிடுத்து. அப்படின்னா எனக்கு மரணம் இருக்குது அதுவா ஷரீரம் இருக்குங்கிற பிரமையும் அவனுக்கு போயிடுத்துன்னு அர்த்தம். மிருத்யு இல்லாமல் எடுத்துன்னா ஷரீரம் எனக்கு இருக்குங்கிற பிரமை கூட அவனுக்கு போயிடுத்து. அப்படி அந்த அறிவுக்கு பலம் வந்துடுத்தானா. ஞானிக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரப்போகுது. அவருக்கும் உடம்பு இருக்குது, அவருக்கும் பசிக்கும், தூக்கம் வரும், தாகம் வரும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற அறிவில் எனக்கு தேகம் இல்லை, எனக்கு மனசு இல்லை, எதுவும் இல்லை, நான் சுத்த சைத்தன்யம், ஆகாசம் போல் சர்வவியாபியாக இருக்கிற வஸ்து ஆத்மா அப்படிங்கிற அனுபவம் அவனுக்கு சுவானுபவத்தில் அவனுக்கு சித்தமாயிடுத்தானால் சஹா வேதா, அவனுக்கு இந்த அறிவு பலவத்தாயிருக்கு. அதுதான் தேஜஸ்ஸாக இருக்குது. அந்த அறிவு கூட தேஜஸ்ஸு இம்பேக்ட் அவனுக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அறிவு பலமாக வெளியில் தெரியறது. மா வித்விஷா வகை, நம்ம எந்த விதத்துலையும் பொறாமப்படாமல் இருக்கட்டும். வகைங்கிறது இங்கே ரெண்டு பேர், ஆவாம் ஆவையோகோ குரு சிஷ்யோகோ. இந்த குருவுக்கு சிஷ்யனுக்கு நடுவில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிடப்படாது. இந்த ஞானம்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப், அத்தியாத்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ். அங்கே சின்ன சின்ன விஷயங்கள்லாமும் சட்டுன்னு அஃபெக்ட் ஆகிடும் மனசு. இந்த சென்சிட்டிவிட்டின்னு இருக்குது ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் என்ன சொல்கிறது அதுக்கு? ரொம்பவே மிருதுவாயிடுறது மனசு. ரொம்ப சூக்ஷ்ம விஷயங்களில் உள்ள பாதிக்கும். அந்த சென்சிட்டிவிட்டி இல்லையானால் இவன் அத்தியாத்மம் இல்லை, சென்சிட்டிவாக இருந்தால் இவன் கஷ்டப்படுவான். இது ரெண்டும் சத்தியம்தான். அதனால் இங்கே ஏதாவது சின்னதாக யாராவது சொல்லிவிட்டானா அவளை பாதிக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் ஞானம் வந்தானா எதுவும் பாதிக்காதுங்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த வரத்துக்கு பக்குவம் ஆறுது இருக்கே இவனோட பக்திங்கிறோமே நம்ம. அந்த பக்தி ரொம்ப ரொம்ப டெண்டர் அது. அதனால் அங்கே எங்கேயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதோ ஏதாவது வந்துவிடப்படாது உள்ள. இந்த அத்தியாத்ம வாழ்க்கையில் எதுவுமே நமக்குள்ளே பாதிச்சுவிடப்படாது. சகபாடிகள் கூட சிலப்போ துவேஷம் வந்துடலாம். நம்ம அத்தியாத்ம சரித்திரத்தை பார்த்தா அதனால் ராமகிருஷ்ணரோட கதை ஒரு அழகு. அவள் சிஷ்யாளில் பார்த்தோம்னா இந்த பரஸ்பர சண்டைங்கிறதே இல்லை. அது எப்படி ஒரு மேஜிக்கோ தெரியாது. எனக்கு தோன்றது ஸ்பிரிச்சுவல் ஹேகியோகிராஃபிலேயே பர்ஹாப்ஸ் இட்ஸ் எ யூனிக் ஹிஸ்டரி. எல்லா மகாபுருஷாலோட நடுவிலையும் கூட சிஷ்யாளுக்குள்ளே ஏதோ ஒரு அபிப்பிராய வித்தியாசங்கள்லாம் வந்துடும். அந்த அபிப்பிராய வித்தியாசமே இல்லாமல் எல்லாம் பரஸ்பரம் பிரியமாக ராகத்வேஷமோ பொறாமப்படாமல் யாரையும் குத்தம் சொல்லாமல், அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு லாபம். அதுதான் பக்திங்கிறது பண்ணுறது. அந்த பக்திங்கிறது மட்டும் இழந்து விட்டானா எல்லாம் இழந்து போயிடும். அப்போ மாவித்விஷா வகை அப்படின்னாக்கா எனக்கு அந்த பக்தி நஷ்டமாயிடாமல் இருக்கட்டும். ஏன்னா பக்தியோட முதல் லட்சணமே கீதையில் பகவான் அத்வேஷ்டா சர்வபூதானாம் தான். வெறுப்பை மாத்திரம் பக்தி தாங்கிக்கவே தாங்கிக்காது. அது வராமல் இருக்கட்டும் தான் பிரார்த்தனை. அதுக்கப்புறம் நாம் இப்போது பிரதம அத்தியாயத்தில் திருத்தீய வள்ளி, மூணாவது வள்ளியில் பிரவேசம் பண்ணுறோம். அதில்
முதல் மந்திரம். ஆத்மஸ்வரூபத்தை திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணுறார் யமன் பல விதத்தில். ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே ಛಾಯಾ ತಪೌ ಬ್ರಹ್ಮವಿದೋ ವದಂತಿ ಪಂಚಾಗ್ನಯೋ ಯೇ ಚ ತ್ರಿನಾಚಿಕೇತಾಃ. பகவான் ஓட ரொம்ப முக்கியமான ஏக ஸ்லோகி ஹிருதய குஹர மத்தியே அப்படின்னு. ஹிருதயத்தை ஒரு குஹரம்னா குகை. இந்த ரூபகல்பனை உபனிஷத் கொடுத்தது தான் அது. இங்கேயும் ஸ்ருதி அதை கொடுத்துருக்கு, உபனிஷத் கொடுத்துருக்குது. இங்கே ஹிருதய குகையில் குஹாம் பிரவிஷ்டௌ அப்படின்னு 2 முண்டகோபனிஷத்துலாம் வருதே, துவா சுபர்ணா சயுஜா சகாயா, அது மாதிரி 2 பக்ஷி. அதுபோல் இங்கே ஸ்ருதி சொல்கிறது ரிதம் கர்மஃலம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே. ரெண்டு ஆத்மா உள்ள, ரெண்டுமே கர்மஃலத்தை அனுபவிச்சுண்டு இருக்கு. சத்ரி நியாயேன அப்படிம்பா, அது இங்கே கொடுக்குறார். பாத்திர சம்பந்தாத் பிபந்தௌ இத்தியுச்சதே சத்ரி நியாயேன. சத்ரி நியாயம் என்னன்னாக்கா, ஒரு 10 பேர் கொடை வச்சுன்னு போகிறான்னு அதில் 4 பேர் கொடை இல்லாமல் நடுவில் நடந்து போனாலும் கொடைக்காரெல்லாம் போகிறாம்பா, எல்லோரும் கொடை வச்சுன்னு போகிறாம்பா. அது மாதிரி சொல்கிறேன். இதில் ஒருத்தர் ஒன்றும் பண்ணலை, ஒருத்தன் மணின்னு இருக்கான், ஆனாலும் மற்றவனும் பண்ணுற மாதிரி தோன்றுறது. ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே. இந்த சுகிருத லோகத்தில், அவன் ஸ்வகிருத லோகம்னு சொல்லணும் இங்கே, அவன் பண்ணின கர்மாவோட பலத்தை அனுபவிச்சுண்டு ஒருத்தர் இருக்கான் இங்கே. குஹாம் பிரவிஷ்டோ, ஹிருதய குகைக்குள்ளே அவன் இருக்கான். இதில் அந்த இருப்பு மட்டுமா இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யம் இருக்குது, அது ஒன்றும் பண்ணலை. அந்த சைத்தன்யத்தை நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தெரியறது என்னென்னா, நான் அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு செல்ஃப் இமேஜ் உதிக்கிறது உள்ள. அதுதான் உள்ளே இருந்துட்டு பல பல வேஷங்கள் போட்டுண்டு பல பல கர்மா பண்ணி அனுபவிக்கிறது. வெளியில் மட்டும் இல்லை, இப்படி கண்ணை முடின்னு இப்படி உட்காந்துன்னா உள்ளேயும் அது பாட்டுக்கு அனுபவிக்கும். என்னென்னமோ பண்ணி ஆறாவோ மாறி யார் எல்லாமோ கூப்பிட்டு பேசி என்னென்னமோ கர்மா எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும் அது. அதனால தான் சுகிருதஸ்ய லோகே அப்படின்னா. இந்த வேர்ல்டில் இல்லை அது, இட் இஸ் இன் இட்ஸ் ஓன் வேர்ல்டு. இப்போ மொபைலில் பேசுகிற போது சாதாரணமாக நேற்று கூட சொல்லிகிட்டு இருந்தேன், இது ரொம்ப இந்த மொபைலில் பேசுறது அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லை. இது இப்போ ஒரு விதத்தில் நம்ம கண்டுபிடிச்ச காரியம் வேறு யாருக்காவது கூட தோணி இருக்கும். அது இந்த சாதாரணமாக சொல்லுவா, இந்த மீடியம் எல்லாம் கூப்பிட்டு பேசுவாளோ இல்லையோ, இன்ட்ராக்ட் பண்ணுவான். ஆஸ்ட்ரல் க்ரீச்சர்ஸ் அவள்கிட்ட, இந்த பூதங்கள்கிட்ட எல்லாம் இல்லையா, அது பண்ணாதேப்பா, அது நல்லது இல்லையம்பா. ஏன் அந்த பூதத்துக்கிட்ட பேசுகிறது நல்லது இல்லைன்னா, அது உடம்பு இல்லை அதுக்கு. அது இதில் சொன்னப்போ எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிடும். உடம்பு இல்லாத ஒரு சாதனத்துக்கிட்டையாக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதனால் அது கொஞ்சம் ஒரு விதம்
நன்னா இருக்காது. ஆக்சுவலாக மொபைலில் பேசுகிறதும் மீடியத்துக்கிட்ட பேசுகிறது தான். பிளான்ஜெட்டில் கூப்பிடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு டப்பாவில் கூப்பிடுறோம், அப்படி தான். அந்த பிளான்ஜெட்லாம் கூப்பிடுற மாதிரி இந்த ஒரு டப்பாவில் யாரையோ கூப்பிட்டு இப்போது நம்ம மொபைலை வச்சுன்னு பேசுகிறத ஒரு 100 வருஷம் முன்னாடி இருந்தவன் சட்டுன்னு எங்கேருந்தாவது குகையில் உட்காந்துருந்தது வந்து நம்மளை பார்த்தா அவன் சொல்லுவான், ஊரு பூரா மந்திரவாதிகளை பாம்பான். யாரையெல்லாமோ கூப்பிட்டு பேசுகிறான். அவங்க அவள்லாம் வந்து அதுக்குள்ளால் பதில் சொல்கிறா, இதுக்குள்ளால் கூப்பிட்டா வரா. இப்படியெல்லாம் எல்லாருக்கும் தோணும் இல்லையா? ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூத் ஆல்சோ. ஏன்னா ஆள் இல்லை, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது அவளோட சைக்கிக்கிட்ட. இன்ஃபேக்ட் இட் இஸ் மச் மோர் இன்டென்ஸ் தேன் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன். ஏன்னா ஃபிசிக்கல்னால் அட்லீஸ்ட் அந்த உடம்பை பார்க்குறது, அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாமாவது இருக்கும். ஆனால் இது வந்து அதுவும் இல்லாததுனால அது நேரடி சைக்கிக் இன்ட்ராக்ஷன். அதில் இப்போ அது கூட இல்லாட்டாலும் நம்ம மனசுக்குள்ளேயே அது பண்ணுவோம். இதுதான் அதோ அந்த லோகத்துக்குள்ளே இருந்துன்னு அந்த லோகத்தில் ஒரு செல்ஃப் இமேஜ் வந்து அந்த செல்ஃப் இமேஜ் என்னென்னோ பண்ணுறது. இப்போ சொப்பனம் பார்க்குற போதும் அதே தான். சொப்பனத்தில் ஒரு ஆள் வந்து அந்த ஆளை என்னென்னமோ பண்ணுறான், அந்த ஆள் நானாக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி தான். ஏதோ ஒரு ஆள் அவன் வரான், எங்கேயோ போகிறான், வரான், என்னென்னமோ பேசுகிறான், என்னென்னமோ பண்ணுறான் சொப்பனத்தில். அதில் ஒரு ஆளை நானாக்குன்னு நினச்சிட்டு அவனுக்கு வர அனுபவங்கள்லாம் எனக்காக்கும் வருதுன்னு ஆரோபணம் பண்ணிக்கிற எழுந்திருந்ததும் நல்ல காலத்துக்கு போயிடுறது. எழுந்திருந்த அப்புறமும் அதே பிரமை இருந்ததுதானே ரொம்ப கஷ்டம். சொப்பனத்தில் பண்ணினதெல்லாம் நானாக்கும் பண்ணினேன்னு நினச்சிட்டு ஜாக்கிரத்தில் எழுந்திருந்தா அது ஸ்டில் இஃப் யூ ஆர் கண்டினியூயிங் தட் ஃபீலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல காலத்துக்கு அது சட்டுன்னு அதோட டெலூஷன் போயிடுறது. ஆனால் சில பேருக்கு புத்தி பிரமெல்லாம் வந்து தானே அதை அப்படியே நினச்சின்னு விடுவான். அப்போது வாஸ்தவத்தில் வெறும் சாயா அப்படின்னு பேர் அதுக்கு, வெறும் நிழல். நிழலாக்கும் நமக்கு தெரியக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அதனால் உபனிஷத் நிழலை கொடுக்கறது. வெளிச்சமும் நிழலும் மாதிரி. சாயா தபௌ பிரம்மவிதோ வதந்தி. அந்த தபனன் ஒரு அக்னி மாதிரி இந்த சித்து, இந்த ஆத்மஸ்வரூபம், அது வந்து இட் இஸ் ரியல். அது ஒன்றும் பண்ணலை, அது வந்து ஒரு கர்மா பலத்தையும் அனுபவிக்கலை, கர்த்திருவமும் இல்லை, அதுக்கு போக்திருத்துவம் இல்லை. அது நின்று ஸ்வயம் பிரகாசமாக ஒரு தோஷமும் இல்லாமல் முக்தியே ஸ்வரூபமாக இருக்குது, நிர்வாணமே ஸ்வரூபமாக இருந்துட்டுருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ஆள் வந்துட்டு என்னென்னமோ பண்ணுறது, இப்படி ஆடி நிழல் ஆடிண்டு லேலாய தேஹ்யர்ச்சிஹி சமித்தே ஹவ்யவாகனே இல்லையா? அந்த அது மாதிரி அந்த ஒரு நிழலாட்டம் அது உதித்து வந்து நான் அப்படி பண்ணினேன், நான் இப்படி பண்ணினேன், என்னோடய காரியம் கஷ்டமாக இருக்குது. நமக்கு நினச்சி பார்த்தா நம்மளுக்கே சிரிப்பு வரும். உள்ள ஒரு மொபைலை போட்டுட்டு அதுக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணின்னு இருக்கோம். உள்ள ஒரு ஃபிகரை கிளப்பிட்டு அந்த ஃபிகர், அந்த இமேஜ் தான் நான் நினச்சிண்டு அது பண்ணுறதெல்லாம் அந்த சிதாபாசன்னு பேர். அதுக்கு சித்தோட ஆபாசம், அது சித்தோட நிழல். அந்த நிழல் அனுபவிக்கிறதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், அந்த நிழல் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணுறேன், அது சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் நினச்சிண்டு துக்கிக்கிறான். அந்த நிழல் அணைஞ்சுடுத்தானா அந்த அந்த இருக்கிற வஸ்து மட்டும்தான் இருக்குது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சின்றவன் பரமார்த்தத்தை தெரிஞ்சின்றவன் ஆவன். இது தெரிஞ்சின்றவாள்லாம் இதை சொல்கிறா. பஞ்சாக்னயோயேச்ச திருநாச்சிகேதாக குஹாயாம் புத்தௌ பிரவிஷ்டௌ பாஹ்யபுருஷாகாச சம்ஸ்தானாபேக்ஷயா பரமம் பரஸ்ய பிரம்மணः அர்த்தம் ஸ்தானம் பரார்த்தம் ஹார்தாகாசம் ஹிருதயாகாசம் தஸ்மின் ஹி பரம் பிரம்மா உபலப்யதே. ஹிருதயாகாசத்தில் இந்த பரமாத்ம வஸ்து பிரகாசிக்கிறது. अतः तस्मिन् परमे हार्दाकाशे प्रविष्टौ तौ च छायातपौ इव विलक्षणौ संसारित्व असंसारित्वेन. இதில் இந்த சிதாபாசன் வந்து சம்சாரி,
இன்ஃபேக்ட் சம்சாரமே அவனோடது தான். அவனோ உள்ளே இருந்து மலையாளத்தில் சம்சாரிச்சுட்டே இருக்கான், பேசிகிட்டே இருக்கான். மலையாளத்தில் சம்சாரிக்கிறதுன்னா பேசுறது, பேசிகிட்டே இருக்கான். அவன் உள்ளே இருக்கிறவன் அசம்சாரி, ஒன்றும் பேசலை, மௌனி, அவன் சாட்சி. இதே பிரம்மவிதா வதந்தி ந கேவலம் அகர்மிண ஏவ வதந்தி பஞ்சாக்னயா கிரகஸ்தாக ஏச்ச திருநாச்சிகேதாக. 5 அக்னிகளை வச்சுண்டு உபாசனை பண்ணக்கூடியனவா பஞ்சாக்னயா தியுபர்ஜன்ய பிருத்திவி புருஷ யோஷித்சு பஞ்சஸ்ஸு அக்னிதிஷ்டிச்சோதிதா சாந்தோக்யே. ஆகாசம், மேகம், பூமி, புருஷன், ஸ்திரீ, இதுதான் 5 அக்னி. இந்த பஞ்சாக்னி வித்யான்னுட்டு சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்படுறது. இந்த 5 அக்னியில் ஹோமம் பண்ணிட்டாக்க ஜீவன் பூமியில் வெளியில் வர்றது அப்படின்னு சாந்தோக்கியத்தில் இதுக்கு பஞ்சாக்னி வித்யானே பேர். இந்த ஜீவன் இங்கேருந்து போனது, அப்புறம் போய் தேவர்கள் முதல்ல தியவில் ஹோமம் பண்ணுவாளாம். அந்த தியவில் ஹோமம் பண்ணினது மேகத்தில் ஹோமம் பண்ணப்படும். அந்த மேகத்தில் ஹோமம் பண்ணினது பூமியில் விருஷ்டி ஆகிட்டு வெளியில் வரும், பர்ஜன்யன் ஆகிட்டு மழையில் வரும். அப்புறம் அது பீஜத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும், இந்த ஓஷதிகளுக்குள்ளே பிரவேசம் பண்ணும். அது புருஷ சரீரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும். புருஷ சரீரத்துலேருந்து அது ஸ்திரீ சரீரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும். இப்படி ஒரு ஜீவனோட அந்த ப்ரோசஸை சொல்கிறது பஞ்சாக்னி வித்யா. இந்த பஞ்சாக்னியை உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவர் கிரகஸ்தர்கள். அவா ஏதத் திருநாச்சிகேதாக த்ரிஹி கிருத்வா நாச்சிகேதாக்னிஷ்சிதः யைஹித்தே திருநாச்சிகேதாக ஏ பூர்வத்ரைவ அஸ்யாம் உபனிஷதி பராமృష్టா அக்னிவித்யாவிதः தயேவ ஏதே கர்மிணः அபரம் பிரம்மஹிருதயே உபாஸ்யம் இதி மன்யந்தே காலாந்தர முக்திபலம் உபாசனம் இது ச. அந்த நாச்சிகேதாக்னி சயனம் பண்ணக்கூடியனவா அது ஒரு உபாசனை. இப்போது திருப்பி ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உபனிஷத்துங்கிறது வைதிகமான வாங்மயத்திலேருந்து இண்டிபெண்டாக நிற்கக்கூடிய ஒரு ஒர்க்கு அல்ல. கர்மகாண்ட வேத பாகம் அதுலேருந்து நடந்து வர வழி எல்லாமே உபனிஷத்தில் இருக்கும். இப்போ நமக்கு அந்த கர்மகாண்ட வேத பாகங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியாதேன்னா கூட, தெரியாட்டாலும் பரவாயில்ல, அதுலேருந்து விசிருஷ்டமாக வந்திருக்கக்கூடிய நிறைய உபாசனைகள் அங்கங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த உபாசனா மார்க்கங்களில் எல்லாம் கூட இந்த தத்துவம் ஒரு விதத்தில் உள்ள பிரகாசிக்கும். இந்த விஷயங்களை பற்றி அவளுக்கும் எல்லாம் தெரிய வருது. ஒரு இன்டிமேஷன் இருக்குது உள்ள. இந்த ஜீவாகந்தை ஒன்று, சைத்தன்யம் ஒன்று வித்தியாசமாக இருக்குது. பூர்ணமான சாட்சா்கார பரியந்தம் அறிவு போகாட்டாலும் துவைத சம்பிரதாயங்கள் எல்லாமும் இந்த அறிவு இருக்குது. அது அத்வைதத்தில் மட்டும்னு இல்லை, துவைத சம்பிரதாயங்கள் எல்லாமும் உபாசனை இருக்கிறதுனால துவைத சம்பிரதாயங்கள்லேயும் இந்த அறிவு வேலை பண்ணுறது. அதனால் திருநாச்சிகேதாக பஞ்சாக்னயா அப்படி. இது இன்னொரு விதத்தில் நம்ம ஞானமாகவே சொன்னோம்னா, பஞ்சாக்னயான இந்த பஞ்சாக்னி ஹோத்திரம் பண்ணுறவா 5 இந்திரியங்களாலேயும் ஞானிக்கு உள்ளே போகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பஞ்சாக்னி ஹோத்திரம்தான். 5 இந்திரியங்களாலேயும் என்னென்ன விஷயங்களை உள்ள அனுபவிக்கிறானோ அறிவுள்ளவனுக்கு அதெல்லாமே ஞானமாகிற அக்னியினால் பூர்ணமாகிறதுங்கிறதுனால பஞ்சாக்னயா. திருநாச்சிகேதாகனா 3 அக்னி என ஜாகிரத்து சொப்பனம் சுஷுப்திங்கிறதுல வைஸ்வானராக்னி, தைஜசாக்னி, பிராக்ஞாக்னி. இந்த 3 அவஸ்தைகளையும் சாட்சாத்தாக தெரிஞ்சுருக்கிறவன் திருநாச்சிகேதன். அப்படி இருக்கக்கூடிய ஞானிகள் இந்த சிதாபாசனுக்கும் சித்துக்கும் இருக்கிற பேதம் தெரியறவா. அந்த ஹிருதய குகையில் இருக்கிற சிதாபாசனை அவள் ஆத்மானு பிரமிக்கலை. கடம் ஜலம் தத்கதம் அர்க்கபிம்பம் விஹாய சர்வம் விநிரீக்ஷதேஹி அர்க்கா. விவேக சூடாமணியில் வருது. ஒரு கடம், அந்த கடத்துக்குள்ள ஜலம், அந்த ஜலத்தில் ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரிகிறது. இந்த ஜலம் ஆடினா உள்ளே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் ஆடும். ஜலம் அழுக்காக இருந்தால் அந்த சூரியன் அழுக்கான மாதிரி தோணும். இது மாதிரி தான் இந்த சரீரமும், இந்த சரீரத்துக்குள்ளே நான்கிற ஒரு எண்ணமும், நான்கிற ஒரு ஃபீலிங், இமேஜ், அந்த இமேஜுக்கு
இங்கே நடக்கிறதெல்லாம் சுகிருதஸ்ய லோகே, இந்த கர்மலோகத்தில் அது எல்லாத்தாலையும் பாதிக்கப்படுறது, எனக்கு நல்லது வந்தது கெட்ட, அதுக்கு தான் பகவான் வந்து இந்த அஃபெக்டட் ஆகிறவன் ஆறு பாரு அப்படின்னு ரமண பகவான் மகர்ஷி சொல்கிறார். நான் அஃபெக்டட் ஆகிறேன், இந்த நான் உண்மையா, ஒரு தேடிப்பார், இந்த நான்கிறது வாஸ்தவமா, தேடி பார்த்தா நான்கிறது பொய். அப்போ பின்ன என்ன இருக்குது அங்கே? மற்றொன்று தானாக தோன்றும் அப்படின்னா இங்கே ஏதோ மேஜிக் மாதிரி உள்ளே போய் இன்னொன்று வெளியில் வரும்னு அர்த்தம் இல்லை. அந்த இன்னொன்று அங்கே இருக்குது, ஸ்வதப்பூர்ணமான ஒரு வஸ்து இருக்குது. அது இந்த நிழல்னால் பாதிக்கப்படலை, இந்த சாயாபுருஷனால் பாதிக்கப்படலை. அது சுத்த சைதன்யம் பிரகாசிச்சுன்னு இருக்கு. அதையும் தெரிஞ்சுண்டு அப்புறமும் இந்த நிழல் இருக்க தான் இருக்கும். தெரிஞ்சுட்டாலும் அந்த நிழல் இருக்க தான் இருக்கும். மறுமரீச்சிக்கா மாதிரி, மறுமரீச்சிக்காவில் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுட்டாலும் மிராஷில் தூரக்கேந்து பார்த்தா திருப்பியும் தண்ணி தெரியும். அது மாதிரி இந்த ஜீவ அகந்தை உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாலும் பிராரப்த பர்யந்தம் அது திருப்பி இருக்கும். இருந்தாலும் அறிவு இருக்கிற தத்துவவித்துக்கு அது உண்மை இல்லைங்கிற அறிவு இருக்கிறதுனால பாதிக்கப்படுறதில்லை. இதுக்காகவே ஸ்ருதி இந்த ஒரு பிரகரணத்தை இப்படி ஆரம்பிக்கிறது. இதை சொல்லி அடுத்த மந்திரம், யஸ் சேதுரீஜானானாம் அக்ஷரம் பிரம்ம யத்பரம் அபயம் திதீர்ஷதாம் பாரம் நாச்சிகேதம் ஷகேமஹி. ஒரு சேது, ஒரு பாலத்தை பற்றி பேசுறது. யஹா சேதுரிவ சேது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற பாலம் தான் சேத்துன்னு பேர். ராமர் சேத்து பந்தனம் பண்ணினார், அதனால் அதுக்கு ராமசேத்துன்னு பேர். ஈஜானானாம் எஜமானானாம், யக்ஞம் பண்ணக்கூடியவாளுக்கு, தோஸ் ஹூ டூ த சாக்ரிஃபைஸ், கர்மிணாம் துக்க சந்தரணார்த்தத்வாது, துக்கத்தை தரணம் பண்ணுறதுக்காக, நாச்சிகேதம் நாச்சிகேதோக்னிஹி தம் வயம் ஞாத்தும் ஜேத்தும் ச ஷகேமஹி சக்னுவந்தா. இந்த நாச்சிகேதாக்னி விஷயம் எதுக்கு சொல்கிறான்னா பிராணவித்யை. இந்த பிராணவித்யை தான் நாச்சிகேதாக்னி வித்யை. இதே வேதம் வந்து பிராணவித்யன்னு சொல்கிறது. இப்போ அக்னி உபாசனை எல்லாமே பிராணவித்யை தான். வேதத்தில் எல்லாமே உபாசனை தான். உபனிஷத்தில் ஞானம், அந்த உபாசனையை தாண்டி இவன் ஞானத்துக்கு வரான். அதுக்கு முன்னாடி உபாசனையால் இவனோட மனசு தீட்டப்பட்டிருக்கணும்னு சொல்கிறது மாண்டூக்கியம் இல்லையா? உபாசா நிஷிதம் சந்ததீத ஆயம்ய தத்பாவகதேன சேதசா லக்ஷ்யம் ததேவ அக்ஷரம் சௌமிய வித்தி. அதனால் உபாசனையால் பக்குவமாகணும். இப்போது எது பரம் பிரம்ம, எந்த ஒரு பரபிரம்மம் இருக்கோ அது அக்ஷரம், அழிவில்லாத வஸ்து. அதை அபயம் பயசூன்யம் சம்சாரஸ்ய பாரம் தர்த்துமிச்சதாம் பிரம்மவிதாம் யத் பரம் ஆஸ்ரயம் அக்ஷரம் ஆத்மாக்கியம் பிரம்ம தச்ச ஞாத்தும் ஷகேமஹி. இந்த ரெண்டில் ஒன்று சாயா, ஒன்று தபம். தபஸ் அப்படின்னா ஒன்று அக்னி, தபனன் தபஹா. ஒன்று நிழல் மாதிரி, ஒன்று வெளிச்சம் மாதிரி இருக்குது. இந்த என்டையர் வேர்ல்டு வந்து நிழல் தான் தத்துவவித்துக்கு, இன்க்ளூடிங் அவனோட இஸ் ஓன் பாடி, இஸ் ஓன் மைண்ட், எவ்ரிதிங் இஸ் நத்திங் பட் எ ஷேடோ. அண்ட் த ட்ரூத் இஸ் த இன்னர் செல்ஃப் விச் இஸ் த ரியல் எசன்ஸ் ஆஃப் த ஐ. இந்த அகங்கிற அனுபவத்தோட ஸ்வரூபம். அதை தெரிஞ்சுண்டால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு சேது, ஒரு பாலம். பாலம்னா இட் இஸ் நேச்சுரலி ஒரு சாலிட் மெட்டீரியல், சம்திங் விச் யூ கேன் ஹோல்டு. அதுதான் இந்த உபாசனா மார்க்கங்கள் எல்லாம். ஸ்ருதி கூட இப்போ சொல்லித்து இல்லையா, ஆலம்பம் சொல்லித்து ஓங்காரத்தை, பிரணவத்தை. இப்போ கூட நாம் ஒரு மந்திரம் சொன்னோம், ஓங்கார ரூபாம் உபதிஷ்ய வித்யாம் ஆவித்யகத்வாந்தம் அபாகரோத்து. அந்த குரு வந்து எனக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணி அவித்யினால் இருக்கிற இருட்டை நீக்கம் பண்ணட்டும் அப்படின்னு. இப்போ ஒரு காலம் இதை வந்து பிரணவம்னு கூட நமக்கு சொல்லலாம். இந்த நாச்சிகேத சயன வித்யை இந்த வைதிக கர்மானுஷ்டானங்களில் இருக்கிற நாச்சிகேத அக்னி உபாசனை,
அந்த நாச்சிகேதாக்னி உபாசனையை இங்கே சொல்கிறேன். இதெல்லாம் டைரக்டாக பிரம்ம வித்யக்கு கனெக்டடாக இருக்காது. இப்போ நாம் சங்கர மடத்துல எல்லாம் போனால் நிறைய பேர் மாடர்ன் வேதாந்தம் எல்லாம் படிச்சுட்டு வந்தவாளுக்கு நம்ம சம்பிரதாயமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அவளுக்கு எப்போவுமே ஒரு கேள்விக்குறி வருது. என்ன கேள்விக்குறினா, இல்லை அத்வைதம் வேதாந்தம் எல்லாம் சொல்லிவாய் இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையும் பண்ணின்னு இருக்காளே அப்படின்னு தோன்றுறது. இது என்னன்னா உபாசனையோட ரகசியம் புரியாததுனால இந்த சந்தேகங்கள்லாம் வந்துடும். இதெல்லாம் அவளுக்கு வேணுங்கிறது இல்லை, ஆனால் வரப்பட்ட வாளுக்கெல்லாம் இந்த உபாசனைகள் எல்லாம் வேண்டியிருக்கு. இன்னும் ஆலம்பம் வேண்டியிருக்கு, ஆசிரியம் வேண்டியிருக்கு. அதனால் இந்த ஆசிரியமாக ஏதோ ஒரு வித்தியை எல்லா சம்பிரதாயத்துக்குள்ளேயும் இருக்கும். அதுக்கு வித்யான்னு பேர். வித்யானா நாலேஜுங்கிற அர்த்தத்தில் இல்லை, உபாசனாங்கிற அர்த்தத்தில். அந்த எஸ் சேது ஈஜானானாம், ஈஜானானாம்னா எஜமானானாம்னு இங்கே அர்த்தம் பண்ணியிருக்கா. துக்க சம்சார தாரணார்த்தத்வாது, இந்த சம்சார தரணத்துக்கு ரெடியாக இருக்கிற முமுக்ஷு ஜனானாம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரம்ம வித்யா ரொம்ப சிம்பிள் இல்லையா? பகவான் ரமண பகவான் ஐயே அதி சுலபம்னு விட்டார். ஆனால் இந்த சுலபமான வித்தியை ஒருத்தன் தெரிஞ்சுக்கணுமானா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் he also should be very simple. அதுதான் ப்ராப்ளம். நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது நம்ம நேச்சர். இதையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் பெரிய விஷயமாக இருக்குது. சதாசிவ பிரம்மேந்திரால் ஞானம் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், குரு கருணையைவ நாவா பிரார்த்தன பாக்யானுகூல மாருதையா துஸ்ஸக துக்கதரங்கா சம்சார சாகர ஸ்தீர்ணா அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். எப்படியோ தாண்டி விட்டேன். எப்படி தாண்டினேன்னா, ஒரு படகு வந்தது. அந்த படகு என்னதுன்னா குரு கருணைங்கிற ஒரு படகுல ஏறினேன். அந்த படகு தனியாக போகாது, அது காற்றுல போகிற படகு. அதில் பாயை நம்பிக்கை ஸ்ரத்தாங்கிற பாயை தூக்கி கட்டினேன். ஆனால் காற்று வேணுமே. பிரார்த்தன பாக்யானுகூல மாருதையா, பூர்வ ஜன்மாவில் பண்ணின உபாசனை புண்ணிய கர்மங்கள் கர்மயோகத்தோடலாம் பலம் என்ன பண்ணிட்டு நல்லா காற்றா கொண்டு வந்து அந்த பக்கம் கொண்டு சேர்த்துடுத்தான். காற்றடிச்சு கொண்டு அந்த பக்கம் கொண்டு சேர்த்துடுத்துன்னு. பிரார்த்தன பாக்யானுகூல மாருதையா துஸ்ஸக துக்கதரங்கா, சகிக்க முடியாத துக்கத்தோட அலை இருக்கக்கூடிய இந்த கடல், தாங்க முடியாத துன்பத்தோட அலை இருக்கக்கூடிய இந்த கடலை எப்படியோ தாண்டி அந்த பக்கம் போயிட்டேன். இதுதான் எஸ் சேதுஹு ஈஜானானாம். இந்த சம்சார சாகர தரணம் பண்ணுறதுக்கு உத்தியமிக்கக்கூடிய ஜனங்களுக்கு அபயம் திதீர்ஷதாம் ஈஜானானாம் அபயம் பாரம். பயமில்லாத அந்த கரையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யமன் ஒரு உபாசனா மார்க்கத்தை இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கேப்பா, அதெல்லாம் ஆசிரிக்கலாமே, நாச்சிகேத சயனம் பண்ணலாமேன்னு. இப்போ நம்ம இந்த காலத்தில் சொன்னோம்னா, உங்களுக்கு என்ன மந்திரோபதேசம் கிடச்சிக்க அதை பண்ணுங்கோ. பெரும்பாலும் என்ன பண்ணுவா, நிறைய பேர் டைரக்ட் ஞானத்துக்கெல்லாம் யோக்கியம் இருக்கா, சரி இந்த மந்திர ஜபம் பண்ணுங்கோ, விடாமல் பண்ணின்னு இருக்கோ. இல்லாட்டா உங்களுக்கு என்ன சாதனை வேறு ஏதாவது உபதேசம் பண்ணியிருக்காளா, அதை நன்னா பிடிச்சுங்கோ, தனியாக வந்துடும். தனியாக ஞானத்துக்கு பக்குவமாக ஆக மனசு விக்ஷிப்தமாக இருக்கிற மனசில் ஏகாகிரப்பட்டு கொடுத்தானா, சாந்தமாகிடுத்தானா ஞான விசாரமெல்லாம் பண்ண முடியும். அதனால் நாச்சிகேதம் ஷகேமஹி, அந்த நாச்சிகேத சயனத்தை நாம் பண்ண முடிஞ்சு நமக்கு இந்த சம்சார சாகர தரணம்ங்கிறது அந்த பாலத்தில் ஏறி அந்த பக்கம் போக முடிஞ்சுது. அப்போது நாச்சிகேதோக்னிஹி தம் வயம் ஞாத்தும் சேத்தும் ச சகேமஹி. ஒரு சில பக்தாலாம் வருவா, ரொம்ப நல்ல பக்விகளாக இருக்கிறவா, ரொம்ப அழகாக இருக்கும் வா கேட்கறது. ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனைனா, ஜபம் பண்ணுறதுக்கு முடியணும் அப்படின்பா, உபாசனைக்கு பிரதிபந்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பாள். அது என்னென்னா, அந்த உபாசனை தான் இந்த சேது பாலம் இவனுக்கு முதல்ல. அதுக்கப்புறம் பின்ன ஞானமே பாலமாகிடும். ஞானம் பாலமாகிறது பக்குவமான நிலையில் அவனுக்கு ஞானம் பாலம். தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யாவாச்சோ விமுஞ்சத அமிர்தசேஷ சேது. அமிர்தத்துக்கு இது சேது,
பாலம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பிரதாயத்தில் இந்த பிராண வித்யை, இந்த பிராணனை அப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். பிராணன் செதறி கிடக்கு, 5 இந்திரியங்கள் வழியாகவும் வெளியில் செதறி கிடக்கு, ஜாகிரத்து சொப்பன சுஷுப்தி வழியாகவும் செதறி கிடக்கு. ஜாகிரத்தில் கர்மாவால் செதறது, சொப்பனத்தில் சங்கல்ப ட்ரீமிங்னால் செதறது, சுஷுப்தியில் நித்ரையினால் செதறது. 5 இந்திரியங்களால் இருக்கிற வியாபாரத்தினாலே இந்த பிராணன் செதறது. ஸோ வித் கிரேட் அட்டென்ஷன், அலர்ட்னஸ், ஒரு விஜிலன்ஸ், ஜாகிரதாங்கிறத ஸ்ருதி, அந்த ஜாகிரதையோட வெளியில் செதறி இருக்கிற கடுகுமணியெல்லாம் தூக்கின்னு வர மாதிரி இந்த எனர்ஜியை யூ ஹாவ் டு கலெக்ட். அந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் உபாசனை. மனசை ஏகாகிரதா பண்ணுறதுக்கு தான் உபாசனை. அலைஞ்சு நடக்கிற மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் உபாசனை பண்ணுறது. அப்போ தான் அந்த புத்தி கொஞ்சம் ஸ்டெடி ஆகும், இந்த அறிவை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு. அப்படி பண்ணுறதுக்கு ஒரு உபாசனா மார்க்கத்துக்கு ஸ்ருதி புரோக்தமான உபாசனை, அந்த டைமில் இருக்கிற உபாசனை, ஆர் அக்னி காரியம் தெரியறவாளுக்கு இருக்கிற உபாசனை. இப்போ நாச்சிகேத சயனம் பண்ணுறவாள்லாம் இப்போவும் கூட இருக்கா, இல்லாதவா இல்லை. இப்போவும் கர்மிணா கர்ம காண்டத்தை நன்னா வேத பாகத்தை தெரிஞ்ச வைதிகமாக அத்தியனம் பண்ணி ஸ்ரௌத கர்மாவோட ரகசியம் தெரியறவாள்லாம் இருக்கா. ஸ்ரௌத கர்மா பண்ணுறவா இருக்கா, ரகசியம் தெரியறவா இருக்காளா எவ்வளோ தெரியும் நமக்கு தெரியாது. ஸ்ரௌத கர்ம அனுஷ்டானம் பண்ணுறவா இருக்கா. அவளும் கூட இந்த ஸ்ருதியை அத்தியனம் பண்ணினாளானால் இது நாம் பெருமைக்காக பண்ணலை, இல்லை சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக பண்ணலை, இல்லை நாம் இதிலேருந்து வேறு ஏதாவது லௌகிக பலம் கிடைக்கிறதுக்காக பண்ணலை. இந்த நாச்சிகேதாக்னி சயனம் நாம் பண்ணுறது உபாசனையாக பண்ணணும். அந்த அக்னியை நாம் உபாசனை பண்ணணும். அந்த அக்னி நமக்கு தத்துவோபதேசம் பண்ணுறதுக்குள்ளே தேவதையாக மாறணும். அந்த அக்னி நமக்கு அக்னிர் ஆச்சாரியஸ்தவ அப்படிங்கிற, நீ எந்த உபாசனை பண்ணுறியோ அந்த அக்னியே உனக்கு ஆச்சாரியனாகட்டும்னு ஒரு வட்டுக்கிட்ட உபநயன சந்தர்ப்பத்தில் உபதேசம் பண்ணுறது. இந்த அக்னி உனக்கு ஆச்சாரியனாகட்டும்னு. அதனால் இந்த அக்னியை ஆச்சாரியனாக வச்சுக்கிறதுக்கு இவனுக்கு சக்தி வேணும். உபகோசலன்கிற பிரம்மச்சாரியோட கதை சாந்தோக்கியத்தில் வருது. அந்த குழந்தைக்கு பெருசாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்காம குரு வீட்டில் விட்டுட்டு அக்னியை பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போயிடுவார். இவர் கொஞ்ச நாள் எங்கேயோ வெளியில் போய் திரும்பி வர்றான். சத்தியகாமன்னு குருவுக்கு பேர். அந்த சத்தியகாமனாக தான் இருக்கணும். காட்டில் போய் மாடுகிட்டேருந்து படிச்சுன்னு வந்தார் அவர். அவர் திரும்பி வந்தால் இந்த குழந்தை ஜொலிக்கிறான், பிரகாசமாக இருக்கான். உனக்கு யாருப்பா பிரம்மோபதேசம் பண்ணினா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். தினமும் இந்த அக்னியை உபாசனை பண்ணிட்டேன்னா ஒரு நாளைக்கு இந்த அக்னி இப்போ நம்ம பார்க்குறோமே அப்படி இருக்கலை அப்படிங்கிறது. இவ்வளோதான் பதில். அப்படின்னா அந்த அக்னி குருவாயிடுத்து, அது பகவானாக பிரகாசிச்சது, பகவத் ஸ்வரூபமாக பிரகாசித்து உபதேசம் பண்ணித்து. பிராணோ கம் பிரம்ம கம் பிரம்ம பிராணோ பிரம்ம அப்படின்னு உபதேசம் பண்ணித்தான் அந்த அக்னி. அப்போ அந்த அக்னி ஆச்சாரியனாக ஆயிடுத்து. அப்போ பக்தி ஸ்ரத்தையோடு கூட அக்னியை உபாசனை பண்ணலாமானால் அந்த அக்னி ஆச்சாரியனாகி இவருக்கு வழிகாட்டிவிடும். இதுதான் இந்த நாச்சிகேதாக்னி வித்தியெல்லாம் ஸ்ருதி சொல்கிறது. இது மாதிரி என்ன ஒரு உபாசனா மார்க்கம் இருக்கோ அந்த உபாசனா மார்க்கத்தை ஆசிரியிச்சுண்டு இருந்துடுத்தானால் அந்த அக்னியே இவனுக்கு வழியை காட்டி திதீர்ஷதாம் தர்த்துமிச்சா எஸ்ய தர்த்துமிச்சா திதீர்ஷா சா திதீர்ஷா ஏஷாமஸ்தி தே திதீர்ஷபா தேஷாம் திதீர்ஷதாம். அந்த சம்சாரத்தை தரணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படக்கூடியவாளுக்கு பாரம் திதீர்ஷதாம், அக்கறை அந்த கரைக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறவன். அப்படின்னா துன்பத்தை தாண்டி துன்பம் இல்லாத நிலையை அடையறதுக்கு உத்தியமம் பண்ணக்கூடியவன். ஹி ஹஸ் வெரி கிளியர் இன்டிமேஷன் தட் சச் எ ஸ்டேட் எக்ஸிஸ்ட். இல்லையா? நம்ம என்னெல்லாமோ ஸ்ருதி யுக்தி அனுபவம் சொல்கிறோம், ஆனால் இதுக்கெல்லாம் அதிஷ்டானம் சிம்பிள் நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையை நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது இல்லாத வஸ்துவில் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்கிற வஸ்துவில் புத்திக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஹார்ட்டில் ஒரு இன்டிமேஷன் வரத்துக்கு பேர் தான் நம்பிக்கைன்னு பேர், ஸ்ரத்தா.
அந்த ஸ்ரத்தை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஈவன் புத்தர் கூட எதையும் ஒத்துக்காதேன்னு சொன்னாருங்கிறதுனாலே புத்தர்கிட்ட போகிறார். அவருக்கு அந்த ரிஷியை பார்த்ததுமே அவருக்கு நம்பிக்கை வந்து இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்குதுன்னு நிச்சயம் பண்ணிட்டு தானே அவர் போனார். அதை அடையிற வரை நான் விட மாட்டேன். இன்றைக்கி இருக்கிற யுக்தி விசாரம் பண்ணுறவாள் முதல்லையே கேட்குறா, அப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவருக்கு சும்மா தான் கண்ண முடின்னு இருக்காரா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியலாம் கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒரு ஆன்சர் தான் சொல்ல முடியும், எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி ஒரு நிலை இருக்குன்னு. அது உன்னோட வெறும் பிரமையாக இருக்கலாமே. அது உனக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஏதோ ஒரு கெமிக்கலோட பேரை சொல்லி அது வந்து தானே இப்படியெல்லாம் தோணும். அப்படியெல்லாமாக்கு இன்றைக்கி இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஜீவிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியெல்லாமாக்கும் பேச போகிறோமானால், இந்த மாதிரி சாஸ்திரங்களை எல்லாம் வேதாந்த விசாரத்துக்கு நடுவில் நுழைச்சோமானால் ஹதாஹா வயம். It will become a great spiritual accident. அதில் போய் கலாசிச்சுடும். அதனால தான் இதர வித்தியைகளை எதையுமே உள்ள நுழைக்கப்படாதுங்கிறது. ஏன்னா அதிலெல்லாம் போய் இந்த மாதிரியெல்லாம் புத்தியை நுழைக்கப்படாது. அதனால் ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோஹோ முக்தேர் ஹேத்துன் பக்தி. முதல்ல ஸ்ரத்தாங்கிறது இருக்குது. ஏன்னா எங்கேயோ நமக்கு ஒரு இன்டிமேஷன் வருது, இந்த ஒரு ஸ்டேட் இருக்குது. மாடர்ன் பிரெயின், அதாவது சுவாமி விவேகானந்தர்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறார், ஒரு 1000 புத்தியை கொடுத்தாவது நான் ஒரு ஹார்ட்டை வாங்குவேங்கிறார். நான் அவள் பார்க்குற போது தே ஃபீல் தட். ஏன்னா அந்த 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 ஸ்ரத்த வேண்டி இருக்குது, அந்த ஒரு ஹிருதயத்துக்குள்ளே அது வர வேண்டி இருக்குது. அது இருந்தால் தான் இது நடக்கும். இல்லாட்டா நாம் நம்மளுக்கே ஹனிச்சுன்னுடுவோம், நம்மளுக்கே கெடுதல் பண்ணின்னுடுவோம். அதனால் அந்த ஸ்ரத்தை தான் முக்கியம். அதை வச்சுட்டு தான் இவன் வந்து விசாரம் பண்ணுறான். முதல்ல அது அவனுக்கு அவ்வியக்தம் தான், அப்புறம் தெரியாது சுவ்வியக்தமாக இருக்குது, சுவ்வியக்தமான வஸ்து இருக்குது. அப்போ நமக்கு அந்த சேது ஈஜானானாம் திதீர்ஷதாம், ஈஜானானாம்னா சந்நியாசினாம்னு கூட அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் தியாகம்ங்கிறது சந்நியாசம்தான். திதீர்ஷதாம் சந்நியாசினாம் சர்வசங்க பரித்தியாக ரூப யஜ்ஞம் குர்வதாம் ஸ்ரோத்ரியாணாம் பரமஹம்சானாம் அபயம் அபயஸ்தானம், பயமில்லாத நிலையை கொடுக்கக்கூடியது. அதுக்கு இந்த அக்னி காரணம். இந்த அக்னி ஞானம்தான் அக்னின்னு சொல்லலாம், பிராணந்தான் அக்னின்னு சொல்லலாம். யோகிகள் குண்டலினி சக்தின்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் இந்த அக்னியை தான். நாச்சிகேதம் ஷகேமஹி இப்படி சொல்லி இந்த யமன் இந்த நாச்சிகேத அக்னியை இடையில கொண்டு வர்றார். இந்த இடத்துல இந்த ஸ்ருதி ஆரம்பிக்கிற போது அப்படி உபாசனை பண்ணுற போது சரீரத்திலேருந்து வெதிரிக்தமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை பற்றி இருக்கிற ஒரு க்ளூ இவனுக்கு கிடைக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிகின்ஸ் தேர். த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஆர் நாட் த பாடி. அதுவே ஒரு பெரிய ஒரு ஷாக்கு. அதுவே ஒரு ஷாக்கு தான். ஓ, சரீரம் நான் இல்லையா, இதுக்கு மேலே ஒரு இருப்பு இருக்கா, அதுவே தெரியாது எல்லாருக்கும். அது தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ இந்த சரீரம் என்ன ஒரு கல்பனை கொடுக்கறது ஸ்ருதி. இங்கே ரொம்ப பிரசித்தமான மந்திரம், ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரஹமேவ ச இந்திரியாணி ஹயானாஹு விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரியமனோயுக்தம் போக்தேத்யாஹுர்மனீஷிணஹ. இந்த சரீரம்ங்கிறது ஒரு ரதம், ஒரு தேர். வாழ்க்கை பூரா தேர் ஓட்டின்னு தான் இருக்கும். எப்போ இருக்கா சாமிக்கு தேரில் சுவாமி ஏற்றுறோம். இங்கே சுவாமி நிரந்தரம் தேரில் தெருவில் போயிட்டே இருக்கார்.
இந்த சரீரமே தேர் தான். ஆத்மானம் ரதினம் வித்தி. இந்த சரீரத்துக்குள்ள ரதி, த ட்ராவலர் ஆத்மா. ஷரீரம் ரதம். புத்தி டிரைவர், சாரதி. மனசு குதிரையை கட்டியிருக்கிற கயர், கடிஞான். பிரகிரகம். இந்திரியாணி ஹயாக, ஹயான். இந்திரியங்கள் குதிரைகள். இந்திரியாணி ஹயானாஹு விஷயான். விஷயங்கள் அவளுக்கு முன்னால் இருக்கிற ரோடு, அந்த குதிரைகளுக்கு ஓடுறதுக்கு இருக்கிற ரூட். ஆத்மேந்திரிய மனோயுக்தம். ஆத்மானா அங்கே சரீரம், இந்திரியங்கள், மனசு எல்லாமா சேர்ந்தது வச்சுண்டு உள்ள ஒரு ஆள் இருந்துட்டு போக்தா. போக்தாத்திர ஜீவ ககா இல்லையா? அங்கே இருந்து அந்த ஜீவன் தான் அதுக்குள்ளே இருந்துட்டு சுகிருதஸ்ய லோகே அனுபவிக்கிறது, விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. தேகேந்திரிய பிராண மனோதியாம் யோ ஜன்மாப்யய க்ஷுத் பய தர்ஷ கிருச்ரைஹி சம்சார தர்மைஹி. இதெல்லாம் தான் சம்சார தர்மம் பாகவதத்தில் வருது. அதில் முக்கியமானஹா மோமுக்கியமானஹா. அங்கே அவிமுக்கியமானஹா, இங்கே மோமுக்கியமானஹா. தேகேந்திரிய பிராண மனோதியாம் ஜன்மாப்யய க்ஷுத் பய தர்ஷ கிருச்ரைஹி. சரீரத்தோடு ஜனனம், அப்பேன மரணம், க்ஷுத்ன பசி, தாகம், பயம். த இன்ஸ்டிங்க்ட் ஃபார் சர்வைவல், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அதுக்கு தான் ஃபியர்னு பேர். ஃபியர் இஸ் த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். தர்ஷம், காம குரோதாதிகள்லாம், இதெல்லாமா சேர்ந்து தான் சம்சாரம்னு பேர், சம்சார தர்மம். இவ்வளவும் ஏன் வருது? ஐடென்டிஃபைங் வித் த பாடி, மைண்ட், சென்சஸ், எவ்ரி திங். ஒருத்தன் உட்காந்துட்டுருக்கான் நடுப்பில் உள்ள. இதெல்லாம் நடக்கும், நடக்காமல் இருக்காது. அவிமுக்கியமானஹா, அதில் முக்கியமானஹா, அதில் அப்படியே டெலூடடாக விழுந்திருக்கான் அந்த ஹிப்னோசிஸ்குள்ளே. அறிவு வரபோது அவிமுக்கியமானஹா, அறிவு வரபோது அதில் பிரமிச்சு போகலை, மோகிச்சு போகலை. அது இருக்குது, ஆனால் ஒன்றும் அஃபெக்டட் ஆகலை. அது வாஸ்தவங்கிற பிரமை இல்லை உள்ள. அவனுக்கு தான் ஜீவன் முக்தன்னு பேர். இப்போ இதைத்தான் இங்கே ரதரூப கல்பனை பண்ணுறது உபனிஷத்து. இது சூத்திர பாஷ்யத்துலலாம் வரும் இந்த விஷயம். இதில் இந்த புத்தி, சாரதியாக இருக்கிற புத்தி, ரதி, இந்த விஷயங்களை பற்றி ஒரு பெரிய சர்ச்சையே வரும். தத்ர யஹ உபாதிகிருதः சம்சாரி வித்யாவித்யோரதிகிருதः மோக்ஷகமனாய சம்சாரகமனாய ச தஸ்ய ததுபயகமனே சாதனோ ரதः கல்பியதே. தத்ர ஆத்மானம் மிருதபம் ரிதம் பிபந்தௌ. இங்கே இருந்திருக்கிற விஷயங்களை அனுபவிக்கிறது, வெளிப்படையாக அனுபவிக்கிறது, உள்ளேயும் அனுபவிக்கிறது, குடிக்கிறது. இதெல்லாம் ரதஸ்வாமினம் வித்தி ஜானீஹி ரதபத்த ஹயஸ்தானீயைஹி இந்திரியைஹி ஆக்ருஷ்யமானத்வாத் ஷரீரஸ்ய புத்திம் து அத்தியவசாயலக்ஷணாம் சாரதிம் வித்தி. மனஹா சங்கல்ப விகல்பாதி லக்ஷணம் பிரகிரகம் ரசனாம். மனசுக்கு லக்ஷணமே வேதாந்தத்தில் சங்கல்பம், விகல்பம், இமேஜினேஷன், கான்ஃப்ளிக்ட். இதெல்லாம் தான் மைண்டு. மனசாஹி பிரகிரகீதானி ஸ்ரோத்ராதீனி கரணானி பிரவர்த்தந்தே ரசனயா இவ அஸ்வாஹ. இந்திரியாணி சக்ஷுராதீனி ஹயானாஹு. கண்ணு முதலான இந்திரியங்கள்லாம் குதிரைகள்.
ஷரீரேந்திரிய மனோபிஹி சகிதம் சயுக்தம் ஆத்மானம் போக்தா இது சம்சாரி இது ஆகுஹு. இந்த சம்சாரிங்கிறது இந்த சரீரம் இல்லை. இங்கே செத்து போனால் கூட இங்கே இருக்க, அதுக்கு என்ன சம்சாரம்? வெறும் ஜடம் தானே. ஆத்மாவுக்கும் சம்சாரித்துவம் இல்லை, இந்த மனசுக்கு தான், ஜீவபாவந்தான். நஹி கேவலஸ்ய ஆத்மனஹா போக்திருத்துவம் அஸ்தி. ஆத்மாவுக்கு போக்திருத்துவம் இல்லை, இந்த ஜீவ அகந்தை. அதுக்கு இங்கே இந்த சரீரம் செத்து போனாலும் முடியலை, அப்புறம் திருப்பி பல லோகங்களில் போய் அனுபவிக்கிறது விஷயங்களை. ததாச்ச ஸ்ருத்தியந்தரம் கேவலஸ்ய அபோக்திருத்துவமேவ தர்சயதி தியாயதீவ லேலாயதீவ. உள்ளால் சங்கல்பம் பண்ணுற மாதிரியும் லேலாயமானா அப்படின்னு சொன்னோமே, உள்ள சலிக்கிற மாதிரியும் எல்லாம் தோன்றதே தவிர வாஸ்தவத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் பாதிப்பே இல்லை. இப்படி இந்த ஜீவனை இங்கே ஸ்ருதி சொல்கிறது. இந்த தேகமாகிற தேரில் உட்காந்து போகிறது இந்த ஜீவன். எல்லோரும் ஒரு தேரில் உட்காந்துட்டுருக்கோம். இப்போ எப்படியோ ஏறி உட்காந்துட்டு விட்டோம். இனிமேல் கடைசியில் தான் இறக்கி விடுவா. ஊர்லையெல்லாம் இந்த தேரில் குழந்தைலாம் ஏறி உட்காந்துப்பா. ரொம்ப ஆசைப்பட்டுன்னு ஏறி உட்காந்து அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே இறங்கணும்னு சொன்னால் அது அப்படியே ஆடும். எங்கேயாவது கையை வச்சா கை வேறு கட் பண்ணி விட்டுடும். இந்த சுவாமிக்கு வச்சுருக்க தேர் கரா 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 கரான்னு சத்தம் போடும். ஆனால் லாஸ்ட்டில் வெடிக்கட்டு முடிஞ்சுதான் இறக்கி விடுவோம்ப்பா. அந்த 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் இதில் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் குழந்தைகள். பாவம் ஏறினது என்னத்துக்கு இன்னுமே என்ன வேணாலும் ஏற மாட்டேன்னு விட்டோம். அது இறக்கிறது அதை விட ரிஸ்க்கு. நடுவிலெல்லாம் இறக்க எங்கேயா யாரோ இழுத்து விட்டான்னா அது வேறு கஷ்டம். இப்படி போய் லாஸ்ட்டில் இந்த தேர் போய் அங்கே போய் நிற்கணும். அந்த சமயத்தில் ரொம்ப ஸ்பீடாக வேற இழுப்பா, இப்படி ஆடும். அதுக்கு மேலே வெடிக்கட்டு வேறு. இதெல்லாம் முடிஞ்சு இந்த குழந்தைய இறக்கி விட்டால், சாமி பகவானே இனிமேல் நான் ஏற மாட்டேன்னு அடுத்த வருஷம் திருப்பி ஏறும். பெருசாகிற வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும். தப்பு இதுதான் நம்ம பண்ணுறோம். ஒருவருக்காகவும் தேர்லேருந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் திருப்பி ஏறுறது. இதுதான் இந்த ரதரூப கல்பனை. ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்யாது. அந்த புத்தி சரியாக இல்லைன்னா போச்சு. இந்த தேருக்கு முன்னால் இழுக்கிறவாலாம் கரெக்டாக இல்லைன்னா போச்சு. சாமி தேரை சொல்கிறோம். குதிரை வண்டியில் இந்த குதிரை ஓட்டுருவான் இல்லையா? இப்போ மகாபாரதத்தில் பார்த்தா அர்ஜுனனுக்கு அழகான ஒரு சாரதியை வாங்கின்னு விட்டான். பாரதத்தில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி, பெரிய சைன்யத்தை வேணும்தான் கொடுக்குறேன், இல்லாட்டா நான் சாரதியாக வரேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். கிருஷ்ணா நீ எனக்கு தேரோட்டியாக வந்தால் போதும், சைன்யம் எல்லாம் வேண்டான்னு விட்டான் அர்ஜுனன். துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம். அசடுன்னு இப்படி சிரிச்சுன்னு போனான். ஏன்னா ஈஸியாக சைன்யம் கிடச்சிடுது. அந்த சாரதியை வச்சுண்டு பண்ணின கூத்தெல்லாம் நமக்கு பாரதத்தில் தெரியும். அந்த ஒரே ஒன்றும் பண்ணாமல் இருக்கிற ஆளை வச்சுண்டு அவ்வளவு யுத்தமும் முடிஞ்சு லாஸ்ட்டில் இந்த கர்ணனை யுத்தத்துக்கு கூப்பிடுற போது கர்ணன் துரியோதனன் சொல்கிறான், நிச்சயமாக அர்ஜுனனை விட நான் மேலே தான். அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான். அர்ஜுனனை விட நான் மேலே தான், எந்த விதத்துலேயும் அந்த ஸ்கில்லையும் நான் அர்ஜுனனை விட மேலே, என்னோடய வில்லும் அர்ஜுனனோட விட சிரேஷ்டம், என்னோடய தேரும் ரொம்ப சிரேஷ்டந்தான். ஆனால் அர்ஜுனனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தேரோட்டி எனக்கு இல்லை. அதனால் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? நீ வேறு வழி கிடையாது, உள்ளத்துலேயே யாரையாவது நல்ல வாழை பார்த்து போட்டு தரேன். அதெல்லாம் முடியாது. சல்லியருக்கு இந்த அஸ்வ ரகசியம் எல்லாம் தெரியும். அதனால் இந்த சல்லியரை எனக்கு தேரோட்டியாக போட்டுத்தா அப்படின்னா. அது ரொம்ப படாதுபட்டு துரியோதனன் ரிக்வெஸ்ட் பண்ணி அது இது பண்ணி அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சொந்தம் செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தான் சல்லியரை. பெரிய சல்லியன்னாலே டிஸ்டர்பன்ஸ்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட் டிஸ்டர்பன்ஸ். அவனை வாங்கி கொடுத்தா போச்சு. அதோட கர்ணனோட லைஃபே போச்சு. அதுதான் இனிமேல் வரப்போகிறது அடுத்த பாட்டில். அந்த புத்தி மட்டும் சரியாக இல்லையானால் இந்த மாதிரி ஒரு தப்பான சாரதி மாதிரின்னு ஸ்ருதி சொல்ல போகிறது. அது பூரா பராஜயத்துக்கு அது காரணமாயிடும்.
இதை நாம் நாளைக்கு பார்க்குறோம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.